ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபில்லிங் வீடியோஸ் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் தான் வந்து ஃபில்லிங்க்கு எடுக்கணுமா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் டபுள் த்ரெட் தான் எடுக்கணும். பிகாஸ் சிங்கிள் த்ரெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதையே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து டபுள் த்ரெட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஃபில்லிங் ஸ்டிச் பழகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து டபுள் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டபுள் த்ரெட்டு வந்து செயின் ஸ்டிச்சில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸ்ட்ரெயிட் ஃபில்லிங், கிராஸ் ஃபில்லிங்னு உங்களுக்கு எல்லா ஃபில்லிங்குமே சூப்பராக வந்துடும். செயின் ஸ்டிச்சில் வந்து டபுள் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் தான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். உங்களுக்கு அதில் தான் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போட முடியும். மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஃபில்லிங்னாலும் சரி, உங்களுக்கு பேசிக்கே வந்து செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் பழகாமல் நீங்கள் ஃபில்லிங் பழக முடியாது. ஸோ செயின் ஸ்டிச் வந்து டபுள் த்ரெட்டில், ஜரியில், காட்டன் த்ரெட்டில் எல்லாத்துலேயும் நல்லா பழகிக்கிங்க. ஃபஸ்ட்டு காட்டனில் பழகுங்க, நெக்ஸ்ட்டு சில்கில், நெக்ஸ்ட்டு ஜரியில் பழகிக்கங்க. பழகி முடிச்சுட்டு எல்லாத்துலேயுமே டபுள் த்ரெட்டில் போட்டு பழகிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்லிங் வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். ஃபில்லிங் எப்போவுமே நீங்கள் வந்து எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் அதுக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் 2 பக்கமும் போட்டுடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த சைடு, அதாவது அவுட்ரு சைடு குத்திக்கோங்க. குத்திட்டு எடுத்து இப்போ இதோட அவுட் சைடு குத்தக்கூடாது, இந்த இன்சைடில் இப்படி குத்திட்டு இந்த மாதிரி அவுட் சைடில் ஒரு சின்ன லாக். இப்போ எகெயின் இதோட இன்சைட் அவுட் சைடில் ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி ரொம்ப டைட் பண்ணாமல் எந்த காரணத்துக்கு கொண்டும் ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல இப்படி இழுக்கிறீங்களா, அது இப்படி லூஸாக விட்டு இந்த இடத்துல இன்சைடில் நீங்கள் வந்து லாக் போடுங்க. இன்சைட் லாக்காக இருந்தாலும் சரி, அவுட் சைட் லாக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹோல், நம்ம மெட்டீரியலில் பெரிய ஹோல் மாதிரி விழுந்துடும். ரொம்ப டைட் பண்ண அது மாதிரி விழக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு வந்து சுருக்கம் கொடுக்கும். உங்களுக்கு கிளாத்தை நீங்கள் ஃப்ரேமில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல லைட்டாக சுருங்கின மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் லூஸ் விட்டே நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இன்சைடில் ஒரு லாக், அவுட் சைடில் ஒரு குட்டி லாக் போட்டு மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபில்லிங் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியலையே, ஃபில்லிங் கரெக்டாக வரமாட்டேங்குது, அந்த கிளாத்தோட கலர் வெளியே தெரியுது, அந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா. ஸோ வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா இது ரொம்ப நீட்டாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீட்டாக வரணுன்னா ரொம்ப பொறுமையாக நீங்கள் போட்டு பழகணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஸ்பீட் கிடச்சிரும். அது வந்து உங்களுக்கு நான் பொறுமையாக போட்டு பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த மாதிரி அப்படின்னு. இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எப்பயுமே ஒரு ஃபில்லிங் போடுறோம் அப்படின்னா அதை சுற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம், இல்லைன்னா பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம் கார்னர்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம அது மாதிரிக்கு இப்போது செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே அதை ஒட்டியே ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி இதை ஒட்டியே போட்டிங்கன்னா தான் அந்த ஹோல் தெரியாது. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஷார்ப் எட்ஜஸ், அதாவது நம்ம இங்கே டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி ஒரு லாக் போடுறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப குட்டியாக அதை ஒட்டியே ஒரு லாக் போட்டுட்டு அதை ஒட்டி மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கும். இப்போ நம்ம லாக் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அதே டபுள் த்ரெட்டில் வந்துட்டு ஃபில்லிங் தான் போட போகிறோம். பட் இது கிராஸ் ஃபில்லிங். இது வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த கிராஸ் ஃபில்லிங் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ கிராஸ் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். கிராஸ் ஃபில்லிங்லேயே வந்து நம்ம இந்த இடத்துல பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு அதில் எப்படி கிராஸ் போடுறதுன்னு பார்த்துக்கலாம். பைப்பிங் த்ரெட் வைக்காமலும் நம்ம வந்து கிராஸ் போடலாம். பைப்பிங் த்ரெட் வச்சா கொஞ்சம் இம்போஸ்டாக தெரியும். ஸோ நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு கிராஸ் போட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே நம்ம கிராஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைப்பிங் த்ரெட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு எப்படி செயின் ஸ்டிச் போட்டு அது எட்ஜஸை கம்ப்ளீட் பண்ணணுமோ அதே மாதிரி இதுக்கும் எட்ஜஸ் நம்ம செயின் ஸ்டிச்சில் போடணும். போட்டுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நீட்டாக வரும். ஸோ நம்ம அதில் செயின் ஸ்டிச் இப்போ போட போகிறோம். நம்ம ரெண்டு பக்கமும் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதில் எப்படி பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ஒட்டி அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் எட்ஜஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை உங்களால் கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். த்ரெட்டில் வந்து இந்த கார்னரை வந்து நல்லா இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். நம்ம அந்த லாக்குக்கு வந்துட்டு ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் கண்டிப்பாக நம்ம போடணும். இந்த மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக போட்டிங்கனாவே, கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா இன்னும் எம்போஸ்டாக தெரியும். இப்படி பண்ணிக்கலாம். இப்படி விலகி போயிடுச்சுன்னா த்ரெட் இப்படி விலகி போயிடுச்சுன்னா நீங்கள் இப்படி கையை வச்சு இப்படி பண்ணிகிட்ருக்கணுன்றது அப்படியே ஊசிலே வச்சு இப்படி தள்ளி விட்டுட்டு இப்படி அந்த ஷேப்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக இதுலேயும் பாதி பாதி கரெக்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும். மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லைன்னா அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுனாவோ கோணையாக போயிடுச்சுனாவோ உங்களுக்கு அந்த எம்போஸ்டாக தெரிகிறதே உங்களுக்கு வந்து கோணையாக தான் தெரியும். ஸோ அதை கரெக்டாக வைக்கணும். நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எட்ஜஸ் வரும்போது நம்ம தேவையில்லாததை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கார்னரை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இதாகிடும். இப்போ நம்ம கிராஸ் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எட்ஜ் மாதிரியே நம்ம இங்கே இப்படி தான் கிராஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கிராஸ் போடும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துலையே செயின் ஸ்டிச் போடணுங்கிறதில்ல, போட்டுக்கலாம். நம்ம அப்படியே இதை எங்கிட்ட இப்படியே கொண்டு வந்துக்கலாம். கிராஸாக இருக்கும். இப்படி இன்சைடில் ஒன்று அவுட் சைடில் ஒன்று. நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ கிராஸாக கொண்டு போனாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி பைப்பிங் த்ரெட்டுக்கிட்ட வரும்போது நம்ம கரெக்டாக அதை
இப்படி க்ளோஸ் பண்ணி போடுற மாதிரி போடணும். இல்லைன்னா அதுவும் ஒயிட் கலரில் தெரிய ஆரம்பிச்சிடும், அது நல்லா இருக்காது. ஸோ அதை அப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போடணும். இப்போ நம்மளுக்கு கிராஸ் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி as usual நம்ம ஸ்ட்ரைட் ஃபில்லிங்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் கிராஸ் ஃபில்லிங்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்த மாதிரி இன்சைடில் ஒரு லாக், அவுட் சைடில் ஒரு லாக், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் இன்சைடில் ஒரு லாக், அவுட் சைடில் ஒரு. இப்போ அந்த பைப்பிங் த்ரெட் வந்து க்ளோஸ் ஆகிட்டே வரும். நம்மளுக்கு கொஞ்சம் கூட அது தெரியாது, நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் தெரியாது. நம்ம ரொம்ப க்ளோஸாக போடுறோம், ஸோ அதனால் தெரியாது. இதே சிங்கிள் த்ரெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா லைட்டாக தெரியும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து டபுள் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஸாக போட்டுட்டிங்க அப்படின்னாவே கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த கிராஸ் மெயின்டைன் ஆகும். அப்படி இன்சைடில் ஒரு லாக், அவுட் சைடில் ஒரு லாக். ரொம்ப பொறுமையாக போடுங்க, எதுவும் அவசரப்படாமல். ஸ்ட்ரைட் ஃபில்லிங்க்கு என்ன சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கிராஸாக ஸ்டார்ட் பண்ணாவே போதும், பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த மாதிரி இந்த கிராஸ் ஃபாலோ ஆகணும் அப்படின்னா நம்ம லைட்டாக, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ரொம்ப பக்கத்தில் குத்துறோம் இல்லையா, ஸோ நம்ம அது மாதிரிக்கு இதே ரொம்ப பக்கத்தில் குத்திட்டே லாக் போட்டுகிட்டே வந்துட்டோம் இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிற மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாயிண்ட்டு தள்ளி, இப்போ ரொம்ப பக்கத்துலனா இங்கே குத்துவோம், ஸோ ஒரு பாயிண்ட்டு தள்ளி இந்த இடத்துல இப்படி லாக் போட்டு, அது கேப் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இது இப்படி மேலே போகிறதுனால கண்டிப்பாக இந்த 2 த்ரெட்டு வந்து இப்படி நம்மளுக்கு போய் நம்மளுக்கு அதை கவர் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு அது கேப் கண்டிப்பாக தெரியாது. இந்த ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கிராஸில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ஒட்டி குத்தாமல் இப்படி தள்ளி இந்த இடத்துல இப்படி இன்சைடில் ஒரு லாக், அவுட் சைடில் ஒரு லாக் போட்டு இப்படி மேலே கொண்டு போனோம்னா அந்த கேப் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. இன்சைட் லாக், இது அவுட் சைடில் ஒரு லாக். இப்படி ஒரு பாயிண்ட் தள்ளி பாருங்கள், நல்லா பாருங்கள். இதை அடுத்த பாயிண்ட் பக்கத்துலேயே குத்தணுன்னா இங்கே குத்தணும். பட் நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி இங்கே இப்படி இன்சைடில் ஒரு லாக், அப்படி அவுட் சைடில் ஒரு லாக் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல இன்சைட் லாக், அவுட் சைடில் ஒரு லாக். இப்படி ஒரு பாயிண்ட் தள்ளி இப்படி ஒரு லாக், இப்படி ஒரு லாக் போட்டு மேலே கொண்டு போகும்போது அந்த கேப்பை கண்டிப்பாக அது மறைச்சிடும். இது மட்டும் இந்த மேலே போடுறோம் இல்லையா, அது மட்டும் கரெக்டாக பக்கத்தில் குத்தணும் கண்டிப்பாக. மேலே பண்ணோம் இல்லையா, மேலே ஒரு லைன் இருந்துச்சு, நம்ம வேணும்னா அந்த லைனை ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே கிராஸ் ஃபில்லிங்க்கு போயிருந்துருக்கலாம். இல்லைனாலும் இது ஒன்றும் அவ்வளோ உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஸோ இது நம்ம நேராகவே போட்டுக்கலாம்.
மாதிரி நம்மளுக்கு தேவைங்கிற ஸ்டிச் வந்துருச்சு. நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பக்கத்துலேயே இது பண்ணுங்கள், பக்கத்துலேயே லாக் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி பக்கத்துலேயே லாக் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ஹோல் தெரியாமல் நீட்டாக இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு இந்த மாதிரி நல்லா பாருங்கள். அந்த சைடை விட இந்த சைடு உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரி அந்த ஹோல்லையே நீங்கள் செயின் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ தான் ரொம்ப நீட்டாக தெரியும் உங்களுக்கு. இந்த குட்டி குட்டி ஹோல் கூட தெரியாது. இப்படி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாக் போட போகிறோம். இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.